நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் எண்களில் பிரமிக்க வைக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நீங்கள் தினந்தோறும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே பிரமிக்கத்தக்கக்கூடிய ஒரு பதிவுகளாக தான் இருக்குது சார். நம்ம ஸ்கூலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கூட நமக்கு பண்ணி தருமா, ஒரு நோயினுடைய வீரியத்தை கூட இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம குறைக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது சார் நீங்கள் சொல்லும்போது. அந்த மாதிரி உங்களை பிரமிப்பில் ஆழ்த்தின ஒரு விஷயம் இந்த நம்ம ஸ்கூலில் உண்டு அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக சொல்லுவீங்க சார்? என்ன பிரமிப்பு ஆத்தது என்னன்னாக்கா, நான் செய்கிற ப்ரொஃபஷனலாகவே எனக்கு பிரமிப்பாக தான் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, நாம் பேசுகிறோம். இப்போ ஒருத்தர் இப்படி சொல்கிறேன் பாருங்க, நான் ஒரு ஷேப்பாக ஒரு 6-7 மேட்ரு சொல்கிறேன். அதை கேட்கும்போது அவங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கே பிரமிப்பாக இருக்குது. எண்களை நானே அவ்வளோ ப்ளே பண்ணுறேன். எனக்கே பிரமிப்பாக இருக்குது, அவங்களுக்கு இருக்காது. என்னையே பிரமிப்பாக வைக்கிறது என்ன, உங்களுக்கு தான் சேர்த்து. ஒரு மனுஷன் பாசிட்டிவாக பேசுகிறாப்புல, பாசிட்டிவாக ஒரு மனுஷன் பேசுகிறாருன்னு சொன்னாவே அவருக்கு நடக்கிறது செயல்பாடுக்கு எல்லாமே பாசிட்டிவாக வருது. அவருக்கு நடக்கிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருக்குது. கடைசியில் அவருக்கு திருமணம்னு ஒன்று பண்ணாங்களும் அங்கேயும் பாசிட்டிவாக தான் முடியுது. வாழ்க்கையும் பாசிட்டிவாகவே முடியுது. இவர் பேசுகிறதுக்கும் அங்கே நடக்கிறதுக்கும் எங்கே கனெக்ட் இருக்குது, எங்கே கனெக்டிவிட்டி இருக்குது? ஆனால் ஆச்சரியமாக இருக்குது. அது பிரமிப்பாக தானே இருக்காது. எனக்கு என்ன எல்லாத்துக்கும் நான் நினச்சிப்பேன், இறைவன் ரொம்ப பெரியவன். அதில் ஒன்றும் எல்லாத்துக்கும் டவுட் இல்லை. நான் சொன்னதுனால தான் நல்லா எல்லாத்துக்கும் தெரியும் இறைவன் பெரியவன். அந்த பெரியவங்கிறத எப்படியெல்லாம் அவர் ப்ளே பண்ணுறாரு பாருங்கள். சரி, பாசிட்டிவாக பேசுகிறவருக்கு லைஃப் அப்படி கொடுக்குறாரு. நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு வைங்களேன், சில பேர்லாம் பேசி பாருங்கள், அந்த நோயே உங்களுக்கு தொத்து மாதிரி ஒட்டிக்கிறோம். புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். புலம்பிட்டு அவர் ஆள் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தாக்கா அவர் வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும். அவர் செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்கும். அதை தாண்டி அவருக்கு நடக்கிறதும் அப்படி தான் இருக்கும். அவர் நடந்துக்கிறதும் அப்படி தான் இருக்கும். அப்போது ஒரு மனுஷன் பேசுகிறதுக்கும் அவர் செயல்பாடுக்கும் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாரு பாருங்கள் இறைவன். அது உண்மையிலே அது பிரமிப்பாக இருக்குது. அது மட்டும்தான் பிரமிப்பாக இருக்கா? இன்னும் அடுத்ததெல்லாம் சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஒரு வீட்டில் பேரண்ட்ஸு, அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ. இந்த பையனையும் பொண்ணு பையனோ பொண்ணுன்னு வச்சுக்கிறீங்களேன், அவங்க தாயை அம்மாவை இந்த ஏஜ் வரும்போது அவங்களுக்கு முதல்ல யாரை பிடிக்காதுனாக்கா அவங்க அம்மா தான் பிடிக்காது. முடிஞ்சால் அப்பாவும் பிடிக்காது. அடுத்த கட்டம் அப்பா எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா காசு செலவு கொடுக்கணும்ல. அதனால் அவரை உடனே சொல்ல மாட்டாங்க. அம்மா தான். அம்மாவை இவங்க பேசாமல் வேறு யார் பேச போகிறாங்கங்கிறதையும் தாண்டி அளவுக்கு மீறின வார்த்தைகளை நிறைய பேசுவாங்க. அது அவங்களுக்கு காயமாக இருக்கும், ஊண்டிங்காக இருக்கும், அந்த வலியோடு இருப்பாங்க. இதில் என்ன இறைவன் எப்படிலாம் ப்ளே பண்ணுறாரு பாருங்கள், பிரமிப்பப்படுத்துகிறார் பாருங்கள். இந்த பிரமிப்பப்படுத்துகிறவனுடைய மகா குருவே இறைவன் தான். மகா குருவே இறைவன் தான் உலகத்துக்கு. இவன் இல்லை இந்த பொண்ணும் இப்போ அவங்க தாயை அம்மாவை என்னமோ பேசிடுச்சிங்க. ஒரு நாள் பேசினா பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, டெய்லி பேசினா தான் பெருசாக எடுத்துப்பாங்க எல்லார் வீட்டு தாயும் அம்மாக்களும். அது இன்றைக்கி ஓகே ஆயிடுச்சு, நாளைக்கு இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. இவங்க பசங்களுக்கு நடந்து முடிஞ்சுன்னா இவங்க பசங்க இவன் திட்டினாங்க பாருங்கள், இவங்களோட 2 மடங்கு அவங்க பேசுவாங்க. இதில் என்ன இங்கே இறைவன் எங்கே ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல தான் இறைவன் ஒரு தாய் நானே இந்த உலகத்தை இன்னும் உலகம் பெருசாகிட்டே போனால் அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் 1000 கோடி இல்லை 2000 கோடி வந்தால் கூட அவர் அரசு அடங்காத இறைவனுக்கு. ஏன்னா அவருடைய தாற்பயமே அதுதான். ஒரு உயிர் பல உயிராக ஆகணும். அது கொசுவாக இருந்தாலும் பரவாயில்ல, யானையாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, மனித வர்க்கமாக இருந்தாலும் சரி, உயிர்கள் கூடிக்கிட்டே இருக்கணும், ஏறிக்கிட்டே இருக்கணும், பாப்புலேஷன் கூடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முதல்ல ஆசைப்படுறவர் இறைவன் தான். ஆனால் இந்த இடத்துல அவர் ரொம்ப ஒரு தாயை மகனோ மகளோ திட்டாலோ அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, அந்த இடத்துல கோவம் யார் படுறாங்கனாக்கா இறைவன் தான் கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு அதே இவங்க பிள்ளைங்க பெருசாகிடுச்சுனாக்கா இவங்களை 2 மடங்கு திட்டுற மாதிரி பண்ணி அப்படி நாம் சொல்லிக்கிறோம். கொடுத்துட்றாரு. இல்லை அவர் பெறலை, இல்லை அந்த 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 ப்ரோவர்பு இதுக்கு பொருந்தாது. இல்லை, மனிதனுக்கு தான் பொருந்தும். பெற்றோர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா
அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் மூலமா கொடுக்குறாங்க. அவர் கொடுத்துட்றாரு அவர். இது அவருக்கு கோபம் வருது. தாய்க்கு பண்ணாக்கா கோபம் யாருக்கு வரணும்? அவங்க அப்பாவுக்கு கோவம் வரணும். அவருக்கு வரும். ஏன்னா அவரையும் தானே சேர்த்து திட்டுறாங்க. அவருக்கு கோபத்தை என்ன பண்ண போகிறாரு? இறைவனுக்கு கோவம் வந்துடுது. அப்படி 2 மடங்கு கொடுத்துட்றாரு. எனக்கு பிரமிப்பாக இருக்குது. இதெல்லாம் அன்றாடம் எல்லாம் வீட்டுக்கு வீடு நடக்கும், இல்லை ஒரு வீடு நடக்கும், இல்லை ஸ்கிப் பண்ணி ஒரு வீடு நடக்கும். பிரமிப்பாக இருக்குது. ஏங்க நீங்கள் கேட்டது பிரமிப்பாக உங்களுக்கு இருக்குதுல்ல, இதெல்லாம் எனக்கு பிரமிப்பாக இருக்குது. இதை தாண்டி அடுத்து இந்த பங்காளிகள் என்ன ஒன்றும் பெருசு இல்லை. பங்காளின்னு கிராமம் சொல்கிறது. நம்ம டைரெக்டாக பேசணுன்னாக்கா அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க. இந்த சொத்தை மட்டும் ஏமாற்றக்கூடாது. பெற்றோர்களோ முன்னோர்களோ இவங்களுக்காக கொடுக்குறாங்க. ஏமாத்துறாங்கன்னா என்ன நடக்கும் சார்? அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா பிரமிப்பாக இருக்குதுன்னா, ஆச்சரியமாக இருக்குது. நாம் இது வந்து விதி கர்மான்னு சொல்லிக்கலாம். எங்கெங்கே உள்ளே வந்துச்சு இது? இது ஒரு ஃபார்முலா மாதிரி. இதை தொட்டா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக சொன்னீங்க. இது ஃபார்முலா மாதிரி. இதை தொட்டால் உனக்கு அது இருக்குன்ட்டு. இந்த பங்காளிகள் அண்ணன் தம்பிங்க சொத்தை யார் ஏமாத்துறாங்களோ அவங்கள என்ன பண்ணுறாரு, முதல்ல அனுபவிக்க விட்டுறாரு. நல்லா என்ஜாய் பண்ணு மவனே, நல்லா என்ஜாய் பண்ண விட்டுட்டு அதை அனுபவி முடிச்சுட்டு கடைசி காலத்தில் அவன் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் பாருங்கள். அப்போ தான் ஹாப்பியாக இருக்கணும். அந்த நேரத்தில் வந்துட்டு அன்க்யூரபிள், தீர்க்கப்படாத டிசீஸை கையில் கொடுத்துருவார். டிசீஸ்னாக்க தீர்க்கப்பட்டது தானே. தீர்க்கப்படாத டிசீஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது. அது இந்த மாதிரி ஆளுங்களுக்குன்னு அவர் வச்சுருக்கிறாரு. இந்தா பிடிச்சிக்கோன்னு கையில் கொடுத்துட்றாரு. நீங்கள் எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் க்யூரே கிடையாது, க்யூரபிளே இல்லை. அது தீர்க்கவே முடியாது. இவங்க எங்கே போய் பார்த்தாலும் நான் மற்றவங்களெல்லாம் சரியாகுதுங்க, உங்களுக்கு ஆகலைன்னு சொல்கிற டைலாக் தான் இருக்கும். காரணம் கேட்டால் அது வந்து இங்கே கர்மாவில் போய் சேர்ந்துருச்சு. இது எந்த கர்மா? உன் சொந்த கர்மா. இதை நான் சொல்கிற வார்த்தை நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்டது. அப்போது இதுக்கு வந்து யார் கோவப்பட்டார்? ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஒருத்தர் யார் ஏமாற்றிட்டாங்களோ கோவம் யார் படுறான்னா அங்கேயும் இங்கே இறைவன் தான் கோவப்படுறாரு. அங்கே தாயை சொன்னதுக்கு கோவப்பட்டார் இறைவன். இங்கே அண்ணன் தம்பிங்க யார் ஏமாத்தாங்களோ அதுக்கும் கோவப்படுறாரு. ஆமாம், கோவப்பட்டால் தானே இந்த செயல் நடக்கும். எனக்கு அது பிரமிப்பாக இருக்குது. என்னடா இது, இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது? நான் பார்த்துருக்குறேன் இந்த உலகத்தில். இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்குறேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது எல்லார் வீட்லேயும் அன்றாடம் வேணா ஒரே வீட்டில் இவ்வளோ நடக்காது. ஒரு வீட்டில் ஒன்று இருக்கும், இன்னொரு வீட்டில் ஒன்று இருக்கும், இன்னொரு வீட்டில் ஒன்று இருக்கும். மொத்தத்தையும் கலந்து இப்போ நான் கொடுக்குறேன். நீங்கள் கேட்ட கேள்வி உங்களுக்கு என்ன உண்மையிலே எனக்கு பிரமிப்பாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது நியூமராலஜி நான் வந்து எல்லாத்துக்கும் பார்க்குறது இல்லைன்ட்டு. ஏன்னா அந்த கர்மா சமாசத்தை சில பேர்லாம் பண்ணுவாங்க. கரெக்டாக எங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை சார் உத்தரவு வரல பார்க்கலன்ட்டு நைஸாக சொல்லி எஸ்கேப் ஆகிடும். இப்போ வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து நியூமராலஜி பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய கர்மா அனுமதிச்சாதான் நீங்கள் அந்த நபருக்கு வந்து எங்களை கொடுக்கவே முடியுமா சார்? அதானங்க உண்மை. அப்போ தானே அது வேலை செய்யும். இது வந்து பிரமிப்பாக இருக்குன்னு நான் இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு நியூமராலஜி பார்க்குறதுக்கு பணத்தை கட்டிட்டாலோ சரியாக போயிடும் நினச்சிங்களா? சரியாக ஆகாது. தெய்வமும் அனுமதி கொடுக்கணும், பிரபஞ்சம் அலோவ் பண்ணணும், பர்மிஷன் கொடுக்கணும். அதனால தான் சொல்கிறது, ஒன்று பார்க்குறவங்களுடைய குலதெய்வம் பர்மிஷன் கொடுக்கணும், இல்லைன்னா எங்களுடைய குலதெய்வம் பர்மிஷன் கொடுக்கணும். மொத்தத்தில் இறைவன் பர்மிஷன் இருந்தால் தான் நாங்கள் பார்ப்போம். இல்லைன்னா அதனால இன்னும் பர்மிஷன் என் மொபைலில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஆயிரக்கணக்கான இன்னும் இருக்குது, மிஸ் கால்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. நான் பேசுவேன், சிலதுக்கு பேசக்கூட மாட்டேன், எடுக்க மாட்டேன். அதையும் மீறி சும்மா ஃபோன் அடித்து சொல்லிடுவேன், இல்லைங்க உத்தரவு வரல, பர்மிஷன் வரல. இந்த உத்தரவு வரல பர்மிஷன் வருது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, 10 வாட்டி ஃபோன் பண்ண கூட இதையே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன சில சமாச்சாரம் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இங்கே வரவங்களாம் வந்துட்டு மோஸ்ட் ப்ராப்ளி யாரையும் நான் பேச விட மாட்டேன், நானே எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு வேறு என்னங்க எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னுவாங்க. வந்ததுக்காக எதோ கேட்கணும்னு கேட்பாங்க, எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் உண்மையிலே இதெல்லாம் எனக்கு பிரமிப்பு. இது எப்படி இங்கே பண்ணால் இறைவன் கோச்சிக்கிறார் ஒன்று. அதனால தான் சொல்கிறது, உன்னை ஏமாற்றிட்டாலும் நீ கவலைப்படாத. அவர் பார்த்து ஒரு மேலே இருக்கிறவர் பார்த்துக்கார சொல்லணும், இதுக்கு அர்த்தம் இது தான். கண்டிப்பாக சார் இப்போ புரிஞ்சுருக்கேன் எல்லாத்துக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் பிரமிப்பாக இருக்கும். நான் அதை எல்லாத்தையும் எதை செஞ்சு கொடுத்துட்றேன், அதை செஞ்சு கொடுத்துட்றேன், என்னால் முடிய செஞ்சு அப்படின்னு சொல்கிற எண்கள் மூலிமா சொல்கிற எனக்கே பிரமிப்பாக இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய வச்சுருக்கிறேன். நம்ம எபிசோடில் ரொம்ப பேச முடியாது, நேரமின்மை, வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேசக்கூடாதுன்னு இல்லை, நிறைய சொல்லலாம். ஆனால் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க, கேட்குறவங்க எல்லோரும். அட மனுஷா, நாங்கள் நினச்சதெல்லாம் நீ வந்து சொல்லிட்டு போய் எங்களால் சொல்ல முடியல, கேட்க தான் முடியுது, நாங்கள் கேட்டுக்கிறோம், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உண்மையில் ஏன்னா அப்படி தான் சினிமா பார்க்குறது. சினிமா லாஜிக்கல் இருக்கும்போது இவங்க சண்டை போட முடியாது. அவர் அடித்தாலும் இவன் அடித்தா மாதிரி நினச்சிக்கிற மாதிரி
நாங்கள் என் பசங்களை திட்ட முடியும், என்ன இது மாதிரி பண்ணாங்க, என் அண்ணன் தம்பி இது மாதிரி பண்ண நான் சொல்ல முடியல, நீ சொல்லிட்டு கேட்குறது சந்தோஷம். கண்டிப்பா இறைவன் செய்கிறாருன்றதெல்லாம் நம்பிக்கை படுங்க. இறைவன் மொத்தத்துக்கு பதில் கொடுக்குறாருன்றது தான் பிரமிப்பு. எனக்கு இல்லை, உங்களுக்கும் இருக்கும், இருக்கணும், இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு பாடம் கூட எடுத்துக்கலாம். இதுதான் உண்மை. கண்டிப்பா சார். ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புகள்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ பெரிய கர்மாவை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த கர்மா மூலமா நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லா விஷயங்களும் எப்படி தடுக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.